மும்பையில் குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஜெய்ஹிந்த். ஜெய் சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேரி கிறிஸ்மஸ். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. நீங்கள் இந்த உலகத்துக்கு எதாவது சொல்ல வரீங்களா? நீங்கள் என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்கிறேங்க, சாமி பார்க்கறமா மீண்டும் வீட்டுக்கு போகணுமா, அவ்வளோதான். ஓகே, நம்ம அப்படியே போக போக ஒவ்வொரு இதாக பண்ணலாம். ஸோ எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். போகிறாங்க அங்கே வரும், மேலே வரும், சபரிக்கு எடுத்து போயிடும். நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் காமிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் தண்ணி குடிக்கலான்னு நின்றுருக்கோம். ஹலோ, பள்ளி ஏறிக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. போர்டை பாருங்களேன், போர்டை காட்ட இருங்க ஒரே நிமிஷம். அந்த போர்டை மட்டும் பாருங்கள். இங்கே 2.6 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியும் அது பொய்ன்னு. இவங்க தான் பொய் பேசுகிறாங்க. கோயிலே பொய்யா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2.5 கிலோமீட்டர் 2.6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் அதை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா அப்பாச்சிமேடு டாப்பு தானே. நாங்கள் அப்பாச்சிமேடு டாப் தாண்டிட்டோம். நீ அடுத்தது வந்து சரங்குத்தி கீழே இறங்கணும். சாமி ஓரமா நல்லது சாமி. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ். நம்ம இப்போ வந்து சரங்குத்திக்கு போயிட்டுருக்கோம். சரங்குத்தி இன்னும் வந்தோடனே அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப கூட்டம் இல்லை காய்ஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கூட்டம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் இப்போ டைம் வந்து 1:30 ஆச்சு. இது நட சாத்திட்டாங்க. ஈவினிங் பூஜை நடக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போது தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சரங்குத்தி இறங்கிட்டு இருக்கோம். மணி வேறு எங்கே தெரியல சாமி. வேறு மணி தங்க வந்துட்டு இருக்கிறாரு. வணக்கண்டா புள்ள, கஷ்டப்பட்டு நீலிமலை ஏறியாச்சு. வணக்கண்டா மாப்புள்ள, எல்லாம் ஏறியாச்சு. நீ பூரா இறக்கன்னா போயிட்டு எங்கள் அப்பனை பார்த்துட்டு வர்றதான் பிளானு. பிளாஸ்ட்டு தான் எல்லாரும். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? சாமியே சரணம் ஐயப்பா. லைன் நிற்கிற மாதிரி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? லைன் நிற்கிற மாதிரி தெரியல. தெரியுது மாப்பிள்ள எனக்கு. லோகேஷ் உனக்குமா லைன் நிற்கிற மாதிரி இருக்கு. ஏதோ அடைச்சி வைக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சீக்கிரம் கீழே 2 போட்டாங்கன்னா அப்புறம் சுடேர்னு போக வேண்டியதான். இல்லை போகிறாங்க. ஏய் லைன் மண்டே சொல்ல முடியாதுடா. போன வருஷம் அதுக்கு நான் ரிட்டர்ன் திரும்பி போறதா போய் தான் இல்ல அடுத்த ட்ரெயினா முடிஞ்சோ ஓய்ட்டு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான் 10 மணி தான்.
அப்புறம் நைட் அறிவுராசனம் தான் மஜா பண்ணுறோம். அறிவுராசனம் ஏதோ அறிவராசனமா? லோகேஷ் என்ன சொன்னா? இங்கே தான் குத்தணும். லோகேஷ் என்ன சொன்னா? காய்ஸ் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு காய்ஸ். நாங்கள் வந்து இந்த இடத்துல இதான் காய்ஸ் சரங்குத்தி. இங்கே தான் நம்ம வந்து கத்தி குத்த வேண்டியது. நாங்கள் 2வது வருஷம் வர வேண்டியது. ஆனால் மாற்றி நாங்கள் வேற இந்த லோகேஷ் சாமி நமக்கு ஒரு சாமி போயிட்டு இருக்கு. அவர்னால வந்து நாங்கள் மாற்றி முன்னாடியே தூக்கி போட்டோம். அந்த சாமி பாபர் கோயிலே நாங்கள் தூக்கி போட்டோம். இதான் இங்கே குத்த வேண்டியதை நாங்கள் அங்கேயே வீசிட்டு வந்துட்டோம். சொல்லுங்க காய்ஸ், எங்க அந்த கத்தி இவர் தான் அந்த அக்யூஸ்ட். இவர் தான் எங்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாப்ப. கட்டுத்து வந்தோம் ஐயப்பா. நேராக போனேன்னா 18 அப்படி ஏற விடாயிடா. அது ஏறணும்னு வச்சுக்கோ, அப்படியே தேங்க் உடைக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் போட்டோம்னா நடந்து வந்துடுவாங்க 3 மணிக்கு. அப்படியே நேருங்கன்னா ஐயப்பனை பார்த்துடலாம். வீடியோவில் நான் கலராக தெரியல. பிளான் போட்டதெல்லாம் சூப்பராக போடுறீங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கே ஒன்று தெரியாமல் அங்கே ஒன்று நடந்துருக்கு. எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்காங்க நடக்கும்போது. ஆமாம், ஆனால் நான் 2வது தான் வரேன். ஆனால் எங்களுக்கு குருசாமி இவர் தான் எங்கள் கருப்புசாமி. இவர் வந்து இவருக்கு சாமி வந்துச்சுன்னா காந்தார சீரியஸ் படம் வந்து நீங்க நேரில் பார்க்கலாம். சாமி வந்துச்சுன்னா எலுமிச்சை படத்தை கட்டி வீசுவாரு. அவ்வளோ சாமி, சீக்கிரமாக நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் போய் லாக் பண்ணிடுவாங்க. அங்கே லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைனில் வரலாம். இப்போ வந்து கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஒன் சிரிப்பை பாருங்களேன். அங்கே இருக்கு, அது சிரிப்பா. இன்னொன்று தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் போகலாம். அப்படியே பேக் கேமராவில் ஒருத்த காமிக்க நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காய்ஸ், நம்ம இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். அதான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். குப்பையோட எடுத்து இவர் தான் எங்கள் கேங்லேயே கொஞ்சம் கணக்கு கை. சாமி பாருங்களேன், எப்படிதான் இருக்குங்க. என் மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. என்னடா அது எஃபெக்ட் இப்படியே எடிட் பண்ண ஒரு 2 மணி நேரம் வருமாடா? இல்லை, அரை மணி நேரம் வந்துடும். இதெல்லாம் வரணும். 1 மணி நேரம் 3 மணி நேரம் படம் மாதிரி வரும். என்னடா இது பாருங்க. நாங்கள் எங்களை எப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஆப்பில் நல்ல போட்டுங்கடா. அதான் ரீல்ஸ் நம்ம அறியாமல் ஏதோ இவர் இப்படிதான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. கொஞ்சம் நடப்பு பூஸ்ட் வச்சாதான் அப்படி இருந்து அதே கேட்ஸ்லாம் இருக்கு. இவர் தாங்க குருசாமி. இவர் அதே கேட்ஸ் தான். இவர் தாங்க குருசாமி. நாங்கள் 5 பேருமே குருசாமி தான். ஆமாம், ரொம்ப நேரமாக நின்று கிட்டத்தட்ட 3:30 ஆகும். இறங்கி 6 மணிக்கு அடுத்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் நாங்கள் 500 300 மீட்டர் தான் இருக்குது. 300 இல்லைங்க, ஒரு ஆகாவலி 300 தான் இருக்குது. இங்கே ஒரு பின்னாடி தான் தண்ணி தானோ
ரூஸ் சாமி மண்டபஸ்தான் பாபு லேப் ஜெர்மன் செப்பர் எடுக்கீங்க லேப் எடுக்கீங்க பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியை பார்த்துருவோம். நம்ம எத்தனை மணி வந்து நிற்கிறோம்? 12 மணிக்கு ஏற 1 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிடும். நாங்கள் 1 மணிக்கு காலையில் மதியம் ஆரம்பிச்சோம். மணி எத்தனை எங்களுக்கே தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:45 ஆக போகுது. இருங்க, உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரீனில் வீடியோ ஓடிட்டுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சாமி இதில் தான் நாங்கள் நின்றுருக்கோம். எங்கள் கை தெரியுதான்னு பாருங்கள். கை தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம தான் அப்படி பார்த்தா எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. கை காமிச்சே இருக்கிறாங்க. பாருங்க இப்படி கூட்டம் ஏறிட்டு இருக்குன்னு. Guys, finally அது இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன். சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். நம்ம இருமுடி போய் இறக்கி வச்சாச்சு, நைட்டாக இது பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போது சாமிகிட்ட அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அரவணை பாயசம் வாங்குற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நின்றுருக்காங்க. நம்ம வந்தோடனையும் நம்ம அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறது தான். இவர் தான் போய் தருவோம்.